சாமியார் பாட்டுக்கு இடத்த சொல்லிட்டு போயிட்டாரு. 2 நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். அவரை காணுமே. நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கிறேன்? நிச்சயமா அவன் வருவான். முதல்ல நான் சொன்ன வேலை செய். காளி, உன் தம்பியை கொன்றுவிட்டேன். உன்னையும் நான் தீர்த்து கட்ட காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கொண்டாத பிளீஸ், எனக்கு கொண்டாத. எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் எங்க அண்ணன் தான் காரணம். பிளீஸ் பிளீஸ் எனக்கு கொண்டாத. பிளீஸ் எனக்கு கொண்டாத. எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் எங்க அண்ணன் தான் காரணம். பிளீஸ் பிளீஸ் எனக்கு கொண்டாத. நாசமா போனவன் இப்படி செஞ்சுட்டு போயிட்டானே. நல்லா இருப்பான் அவன். என்னையா நீ லட்சியத்தை நிறைவேற்றுறேன்னு உன்னையே நீ காவு கொடுத்துருவே போல இருக்க. இத பாரியா, உனக்காக ஒரு உசுறு காத்துக்கிட்டு இருக்கு. அது தெரியலையா? அவன் உசுறு போனாத்தான் எனக்கே உசுறு வரும். அவ்வளவுதானே. அந்த முரட்டு பயல நானே உனக்கு பிடிச்சு தரேன். அவன் ஒரு மாதிரியான ஆளு. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிர போகுது. யோ, உனக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறை இருக்குயா? கையெடு. அக்கறையும் கிடையாது, சக்கரையும் கிடையாது. முதல்ல நான் சொன்ன திருப்பி சொல்லு. எது? 2 செட்டு சோள தோசையில 1 செட்டு சோள தோசை, சொத்த சோள தோசை. 2 சொத்த சோள, 2 செட்டு சோள, 2 சோள செட், 2 சொத்த சேல தோசை, 2 சொட்டு சேல தோசை. இத சொல்லி எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான். இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை மறுநாள் வழங்கப்படும். தீர்ப்பு என்னவா இருக்கும்? நிச்சயம் தூக்குதான். பயப்படாதம்மா, அப்படியெல்லாம் நடக்காது. அத்தை, நான் கொஞ்சம் அப்பாவை பார்க்கணும். நான் சுமங்கலியா விதவியான்னு நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்களா? அதுக்கு முன்னாடி நான் சுமங்கலி தானே நானே தீர்ப்பு சொல்லிக்கிறேன். ஆண்டனி, ஆண்டனி, ஆண்டனி. என்ன காரியமா செஞ்ச? அவங்க கோர்ட்ல தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு நானே தீர்ப்பு சொல்லிக்கிறேன்ப்பா. அவங்க கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்களோ உனக்கு எப்படி தெரியும்? நீ எந்த முடிவுக்கு போற? அந்த காளி என் கண்ணை குருடாக்கிட்டா. நீங்களும் ஊமை ஆயிட்டீங்க. உண்மையை கேட்க முடியாம அந்த ஆண்டவரும் செவிடாயிட்டாரு. தீர்ப்பு சொல்ல இந்த 2 நாள் இருக்கு. அதுக்குள்ள பாண்டியனை என்னால காப்பாற்ற முடியும். என் மேல உள்ள நம்பிக்கையை எப்படி இழந்தேன்? உங்க மேல மட்டும் இல்லப்பா, இனிமே யாரு மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்பா, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீங்களா? என்னம்மா? பாவ மன்னிப்பு கொடுத்ததுக்காக
ஒரு பெரிய விஷயத்தையே உங்க மனசுல குழி தோண்டி புதைச்ச நீங்க என்னையும் குழி தோண்டி புதைச்சிடுங்கப்பா. இது என்ன சோதனை? ஆமா ஆமா, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுமா. அந்த சங்கிலி ஆட்டுப்பாறை காட்டுக்குள்ளதான் தங்கி இருக்கான். அவனை சந்திச்சு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்றேன். சங்கிலி நிரபராதி அங்கே தண்டனை அனுபவிக்க போறான். குற்றவாளிக்கு சுதந்திரமா நின்றுகிட்டு இருக்கான். கோர்ட்டு தன்னுடைய தீர்ப்பை சொல்றதுக்கு முன்னாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டு நீ சொல்லல. சொன்ன காளிக்கு வச்ச குறி தப்பிருச்சு. அவன் உஷாராட்ட என்ன அவனை பிடிக்க முடியலையே. இப்ப வழக்கு உனக்கு எனக்கு தான். எனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரபராதிக்காக வாதாடுறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காளி உயிரோடு இருந்தா பல நிரபராதிகள் தண்டிக்கப்படுவாங்க. உங்களது சுயநலம், என்னோடது பொதுநலம். பொதுநலத்தை பத்தி எனக்கு நீ சொல்லி கொடுக்கிறியா? சொல்றேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ போலீஸ்ல தலைநடையணும். இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன காட்டி கொடுக்க போறீங்களா ஃபாதர்? உங்களை தெய்வம் நினைச்சேன். நான் தெய்வமும் இல்ல, நீ பக்தனும் இல்லை. ரெண்டு பேரும் சாதாரண மனிதர்கள். என்ன செய்ய போறீங்க? 55 என்ன செய்ய போகுதுன்னு 25ஆல முடிஞ்சா கண்டுபிடிக்கட்டும். இன்ஸ்பெக்டர் வாங்க ஃபாதர். கஜபதி கொலை சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எந்திரியா. என்னங்க நாளைக்கு தானங்க தீர்ப்பு, அதுக்குள்ள தூக்குப்பட கூட்டு போறீங்க? ஒருவேளை ஒத்திக்கையா? இல்லையா, நீ விடுதலை ஆயிட்ட. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம். பரவாயில்லைங்களே, உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கலைங்க நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பீங்கன்னு. அந்த ஆள் நான் பாக்கலாங்களா? ஓ பாக்கலாமே. அதோ கொஞ்சம் வெளில போங்க. இந்த சாவி எடுத்து பூட்டுங்க. என்ன கலாட்டா பண்ற? கொலகாரனை கூட்டு வாங்கன்னா எங்க மாமனாரை கூட்டு வந்திருக்கீங்க. எனக்கு விடுதலையே வேணாங்க, இந்த இடமே சௌகரியமா இருக்கு. ஒரு தலைகாணி மட்டும் கொடுத்து அனுப்புங்க. என்ன தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க என்ன காப்பாத்த தாங்க அவர் உள்ள வந்திருக்காரு. நீ அவரை காப்பாத்த ஏதாவது பண்ணு. என்ன பண்ணலாம், ஒரு யோசனை சொல்லுங்களேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்த பாருங்க, இந்த கொலையை இவர் தான் பண்ணாருன்னா நான் நம்பவே மாட்டேன். முதல்ல நாங்க மட்டும் நம்பணுமா? அவர் அறிவால புதைச்சு வச்ச இடத்த காமிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே நம்பணும். இந்த கேஸ்ல ஏதோ மர்மம் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் பிரிச்சு தான் பழக்கம். இதை சேர்த்து காட்டுறேன். நீ எதையாவது செய்ய, ஆளை விடு. அப்பா எங்க இருக்காரு? இதோ இருக்காரு. அப்பா பாமேரி, ஏன்பா இப்படி செஞ்சிட்டீங்க? உன் புருஷனை காப்பாத்துற விஷயத்துல நம்பிக்கை இழந்துட்டப்பான்னு அன்னைக்கு சொன்னியே, இப்போ அது அப்பாவை நம்புறியா? நம்புறேன்ப்பா. ஆனா அதுக்காக கட்டின புருஷனா சொந்த அப்பாவா ரெண்டுல யார் முக்கியம்னு கேட்டா நான் என்னப்பா சொல்ல முடியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் தான் முக்கியம்னு சொல்லு. இந்த பாரு, அவர் ரிலீஸ் ஆயிட்டான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ கூட்டிட்டு போய் அவனுக்கு சமைச்சு போடு. செய்யாத குற்றத்துக்கு நீங்க பழி ஏத்துக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. யார் சொன்னது இவர் கொலை பண்ணலன்னு? கொலை பண்ண அருவாள் எடுத்து கொடுத்துருக்காரு. கொலைகாரன் கொலையை மட்டும் பண்ணிட்டு அருவாள் இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா? நான் சொல்றேன், இவர் தான் கொலை பண்ணிருக்காரு. இல்லைங்க, அதுக்கு பாவம். ஏய், கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன், இனிமே இந்த விஷயத்தை பத்தி நீ இங்க பேசக்கூடாது. கல்யாணம் பண்ண பிறகு புருஷன் தான் தெய்வம் அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல. நீ வாமா வீட்டுல போய் பேசிக்கலாம். வரேன் ஃபாதர். அப்பா பாவ மன்னிப்பு கேட்டவனையும் காட்டி கொடுக்க கூடாது, அதே நேரத்துல என்னையும் காப்பாத்தணும். இதுக்குதான் உங்க அப்பா அப்படி செஞ்சாரா? ஆமாங்க. ஆமா, அவன் குரலை கேட்டா நீ அடையாளம் சொல்வியா? அவன் ஒரு பாட்டு பாடினா அதை கேட்டா நான் கண்டுபிடிச்சிடுவேன். அது சரி, அவன் எங்க இருக்கான்னு உங்க அப்பா சொன்னாரு? ஆட்டுப்பாறை காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான்னு சொன்னாங்க. இது போதும் எனக்கு. கொலைகாரனை நேர்ல பார்த்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அவன் குரலை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். நல்ல வேலை உனக்கு காதாவது கேக்குது. இல்லன்னா காட்டுக்குள்ள நம்ம கதி என்ன? ஏங்க வணக்கங்க, நமக்கு பாட்டு பாட வருங்களா? ஏன், எதுக்கு? படம் எடுக்கலாம்னு. இந்த பக்கம் இங்க போறாப்ல ஷூட்டிங் பாக்குங்க. நமக்கு தெரியாம இங்க எந்த ஷூட்டிங் நடக்காது. ஏன்,
நீங்க என்ன வில்லனா? வில்லனும் இல்ல ஹீரோவும் இல்ல. அப்ப ஆள விடுங்க. இல்ல அப்ப நீங்க தான் ஹீரோவா? நம்ம ஹீரோவும் இல்ல காமெடியும் இல்லைங்க, டைரக்டருங்க. டைரக்டரா? உள்ள போனீங்கன்னா உங்களால ஷூட்டிங் எடுக்க முடியாது. உங்களை ஷூட் பண்ணிடுவாங்க. பரவாயில்லையா? ஒண்ணுமில்ல ஃபாதர், சின்னதா ஒரு கொலை பண்ணிட்டு. எனக்கு நம்மளும் ஜோடியா உட்காந்துருவோம் இல்லையா? அது இல்லைங்க, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எங்கேயே கேட்ட குரல? அது ரஜினிகாந்த் நடிச்ச படம் இல்ல? ஐயோ அது இல்லைங்க, இதே குரலை தான் நான் சர்ச்சில் கேட்டேன். இந்த பாட்டை பாடினது யாரு? ஜேஸ்தாஸா இருக்கும்னு நினைக்கிறேன். தானே வேணாங்கிறது. நான் உன் ரூட்ல வந்தா நீ என் ரூட்ல போற பத்தியா? சீரியஸா கேக்குறேன், இந்த பாட்டை பாடினது யாரு? நானும் சீரியஸாக பதில் சொல்றேன். நான் தான். நன்றி. உன் உயரத்துக்கு எனக்கு திட்டத்துக்கே மனசு வரலையா? நீ பாட்டுக்கு அவன் தலையை சீட்டு வந்துட்ட. போலீஸ்காரங்க என்ன பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க. எனக்கு பதில் எங்க மாமனார் உள்ள இருக்காரு. புரியலையா? அதான் என் பாதிரியாரு. பாதிரியார் மாட்டிக்கிட்டாரா? சரி, ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். வேணாம், நானே பாத்துறேன். என் கூட வா. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உன்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னு என் வாய் யாரை கட்டி போடலையே. இப்ப உன்னையே நான் கட்டி போட்டேன். எனக்கு யார் யார் அடிக்கிறாங்க? நான் தான் அடிக்கிறேன், அவர் அடி வாங்குறாரு. என்ன அடி? யாருக்கு அடி? எனக்கு தான். அட பாவி, எங்க குடும்பத்தோட இப்படி விளையாடுறியே, நீ நல்லா இருப்பியா? தங்கச்சி, நான் யாரோட குடும்பத்தையும் கெடுக்கல. நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவனும் இல்ல. உன் புருஷனை பார்த்தா ரொம்ப அப்புறானே தெரியுது. முட்டக்கா ஏதாவது செய்ய போறாரு சொல்லி வை. காளியோட கணக்கு தீர்த்ததுக்கு அப்புறம் நானே போலீஸில் சரணடைகிறேன். காளியா? என் பொண்டாட்டி கண்ணை கூடாக்கணும் அவனை நீமா தேடிட்டு இருக்க. இன்னில இருந்து நம்ம தோஸ்து தலைவர். தோஸ்து தெரியாதுன்னு தலைவர. நம்ம இத்தனோண்டு பிளேடு வச்சிருந்தாலும் அவங்க எல்லாம் தலைவர் கூப்பிட்டு தான் பழக்கம். நீங்க புதுசா ஏதாவது மெட்டீரியலா வச்சுக்கிறீங்க. சரி சிஷ்யா. தானே வேணாங்கிறது. நானும் பிளேட்லாம் வச்சுக்கிறேன். சரி தலைவர. இந்த பாட்டு என்னென்னமோ பண்ணுதுங்க. பாட்டு என்னமோ பண்ணுதா? எங்களெல்லாம் ஒண்ணும் பண்ணல. தலைவரே, அங்க பாதிரியார் ஜெயில இருக்கிறாரு, நீங்க பாட்டு போட்டு கட்டுக்கிறீ. அவரை காப்பாத்த போ. யாரோ ரெவரண்ட் ஃபாதர் செயினா உங்களை பார்க்க வந்திருக்காரு. ரெவரண்ட் ஃபாதர் செயின் என்ன பார்க்கவா? வர சொல்லுங்க. ரெவரண்ட் ஃபாதர் செயின், ஐம் சாரி ஃபாதர், நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் ஓ மை காட், ரெவரண்ட் ஃபாதர் சங்கிலி.
பேரை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டியா? ஆமா, இந்த ட்ரெஸ் என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் அதோட மரியாதையை குறைக்கிறேன்? ஓகே, நீ எங்க வந்த? நீங்க கம்பிக்கு பின்னால் இருக்கிறத என்னால பொறுத்துக்க முடியல. அப்படியா? நான் இங்க இருந்து பார்க்கும்போது நீ தான் கம்பிக்கு பின்னாடி நிக்கிற. எனக்காக பாவத்தை சுமந்து நீங்க பழிய ஏன் ஏத்துக்கிட்டீங்க ஃபாதர்? மதர் மேரிக்காக பாவத்தை சுமந்தனான், டாக்டர் மேரிக்காக பழியை ஏத்துக்கிட்டேன். வெரி சிம்பிள். ஆமா, நீ எதுக்காக இங்க வந்த? உங்களை ஜெயில விட்டு நான் வெளியில இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்படிதான் நீ உள்ள வர போறியா? இல்ல, உங்களை வெளியே கொண்டு போக போறேன், உங்க அனுமதியோட. இந்த பார் சங்கிலி, நல்ல காரியங்கள் தான் எப்பவும் நடக்கணும். எந்த குற்றமும் செய்யாம உள்ள வந்த என்ன உண்மையிலேயே ஒரு குற்றம் செய்யறதுக்கு தூண்டாது. உன்னால முடியவும் முடியாது. செய்ய வச்சுட்ட? என்னை பத்தி உனக்கு தெரியாது. இது மலை, இங்க இருந்து அசைக்க முடியாது. இந்த காலத்துல சிலையே கடத்துறாங்க, இந்த மலையை கடத்த முடியாது. நான் வரேன் ஃபாதர். ஜெசமினி, என்ன செய்ய போற? இந்த பக்கம் 25, அந்த பக்கம் 55, இடையில ஒரு 30 வருஷம் சர்வீஸ் இருக்குது இல்லையா? என்ன செய்ய போறேன்னு நீங்களே கண்டுபிடிங்க. கொஞ்சம் இருப்பா காளி. இப்போ அது உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? ஃபாதர் செயினா வந்த சாதாரண சங்கிலியா மாறிட்டியே. எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. Thank you very much for your kind advice, Father. எனக்கு பொருத்தமான வேஷத்தோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Is it? God bless you, my dear son. உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு பத்தலனாலும் இந்த போட்டிருக்கிற ஒரு வேஷம், அதனால உங்களை வாழ்த்தலாம்னு நினைக்கிறேன். God bless you, my dear father.